மெல்ல தூக்கி மெத்தையில் படுக்க வைத்தான். அவனது அனைப்பு முத்தங்களும் அவளுக்கு ஒரு புதுவிதமான கிளர்ச்சியை கொடுத்தன. சந்தியா அவனை பார்த்து ஒரு கள்ள புன்னகையுடன், ராஜா, இனி ஒவ்வொன்னும் உனக்காகத்தான். எல்லாமே உனக்குத்தான். ஏற்கனவே பாதி என்னை மொட்டை மாடியிலே பார்த்துட்டீங்க. வீட்டிற்குள் நுழைந்ததும் ராஜா சந்தியாவின் கையை விடவில்லை. ஒருவித உரிமையுடன் அவளை நேராக ஹாலில் இருந்த பெரிய நிலை கண்ணாடிக்கு முன்னால் அழைத்துச் சென்றான். சந்தியாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன ராஜா, இது எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்த என்று படபடப்புடன் கேட்டாள். ராஜா பதில் சொல்லாமல் தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு பேனாவை எடுத்து வேண்டுமென்றே கண்ணாடிக்கு முன்னால் கீழே போட்டான். சந்தியா அந்த பேனாவை கொஞ்சம் எடுத்து தாங்களேன் என்றான். ராஜா அவள் கண்களை நேராக பார்த்தபடி, சந்தியா லேசாக சிரித்துக்கொண்டே, இதுக்குத்தான் இவ்வளவு அவசரமா கூட்டிட்டு வந்தியா என்று கேட்டுவிட்டு குனிந்த அந்த பேனாவை எடுத்தால். அவள் குனிந்த அந்த வினாடியில் அவளது நைட்டியின் கழுத்துப் பகுதி சற்று தளர்வாகி அவளது அழகே அப்படியே கண்ணாடிக்கு முன்னால் அப்பட்டமாக காட்டியது. அவள் பேனாவை எடுத்து நிமிரப் போகும்போது ராஜா சட்டென்றே அவள் தோலை தொட்டு தடுத்தான். சந்தியா ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, கொஞ்சம் முன்னாடி இருக்கிற கண்ணாடியே பாருங்க என்றான் மிகவும் நெருக்கமான குரலில். சந்தியா நிமிர்ந்து கண்ணாடியே பார்த்தாள். கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தையும் தான் குனிந்திருந்த நிலையில் தன் உடல் அழகு எப்படியெல்லாம் தெரிகிறது என்பதையும் கண்டதும் அவளுக்கு சூரிர் என்றது. அச்சச்சோ என்று பதறியபடி சட்டென்று கையை எடுத்து இசை தன் நைட்டியின் கழுத்துப் பகுதியே மூடிக்கொண்டாள். முகம் முழுவதும் வெட்கத்தில் சிவந்து போனது. ராஜா அவளது காதற்கே குனிந்து மெல்லிய குரலில் சொன்னான், இப்போ புரியுதா சந்தியா, நான் மொட்டை மாடியில எக்ஸர்சைஸ் பண்ணும்போது நீங்க இதே மாதிரி குனிந்து துணி துவைக்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு என் மைண்ட் செட் என்ன ஆகியிருக்கும், என்னால எப்படி எக்ஸர்சைஸ்ல கவனம் செலுத்த முடியும்னு இப்போ நினைச்சு பார்த்தீங்களா? சந்தியா பதில் பேச முடியாமல் மோனமானால். அவனது நியாயமான கேள்வியும் அந்த சூழலின் நெருக்கமும் அவளை நிலைக்குள்ளே சேர்த்தது. அவள் கையை மெதுவாக நைட்டியில் இருந்து எடுத்தால் கண்ணாடியில் தெரியும் ராஜாவின் காதலோடு கூடிய அந்த பார்வையை அவளால் தவிர்க்க முடியவில்லை. கண்ணாடிக்கு முன்னால் ராஜா சொன்னதைக் கேட்டு சந்தியாவுக்குள் ஒரு ரகசிய மகிழ்ச்சி. நீ பார்க்கணும்னுதானே நான் அப்படி இருந்தேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள் வெளியில் மட்டும் சற்றே மிரண்டவள் போல ஒரு துப்பட்டாவை எடுத்து போர்த்திக் கொண்டாள். ராஜா அங்கிருந்து கிளம்பினாலும் இருவரின் மனதிற்குள் அன்றைய நிகழ்வு ஒரு நெருப்பை மூட்டி சென்றது. மறுநாள் காலை ராஜா வழக்கம் போல மொட்டை மாடிக்கு சென்றான். அவன் போவதைக் கவனித்த சந்தியா இன்றும் இசை துணிகளை எடுத்துக்கொண்டு பின்னாடியே சென்றாள். இன்று வேண்டுமென்றே அவள் துப்பட்டாவை போடாமல் நேற்றே அதே நைட்டியில் துணி துவைக்கத் தொடங்கினாள். ராஜா எச்சர்ச்சை செய்துகொண்டே அவளை பார்த்தான். அவள் குனிந்து துவைக்கும்போது மீண்டும் அதே அழகு. ஆனால் இன்று ராஜாவுக்கு தெரிந்துவிட்டது. அவள் இதை திட்டமிட்டுதான் செய்கிறாள் என்று. இவள் வேண்டும் என்றேதான் என்னை சோதிக்கிறாள் என்று நினைத்த ராஜாவுக்குள் ஒரு வேகம் பிறந்தது. எக்ஸர்சைஸை நிறுத்திவிட்டு சத்தமில்லாமல் அவளது பின்புறமாக சென்றான். மெதுவாக குனிந்து அவளது பின்புறத்தில் மென்மையாக தட்டினான். சந்தியா திருடுக்கிட்டு நிமிரப் போகும்போது சட்டென்றே அவளை பின்னாலிருந்து இருக்க கட்டி அணைத்துக் கொண்டான். ராஜாவின் கைகள் அவளது மென்மையான இடையே சுற்றி வளைத்தன. ராஜா, என்ன பண்றீங்க? யாராவது பார்த்திர போறாங்க, விடுங்க ராஜா என்று முச்சரிக்க சொன்னாள் சந்தியா. ஆனால் அவரது குரலில் தடுப்பதை விட ஒருவித தவிப்பே அதிகமாக இருந்தது. ராஜா விடவில்லை. அவரது கூந்தலை ஒதுக்கி கனத்தில் ஆழமாக ஒரு முத்தமிட்டான். பிறகு அவரது கழுத்துப் பகுதியில் முத்தங்களை அடுக்கியபோது சந்தியா ஒரு கணம் சிலிர்த்து போய் அவன் பிடிகள் ஒடுங்கினாள். சந்தியா, நான் சும்மா இருந்தாலும் நீங்க என்னை விட மாட்டீங்க போல, இப்போ உங்களை எப்படி என்னால விட முடியும் என்று அவள் காதருகையே முணுமுணுத்தான். சந்தியா மெல்ல திரும்பி அவன் முகத்தை பார்த்தாள். ராஜா அவளது நெற்றியில் ஒரு மென்மையான முத்தமிட்டு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தியா, இந்த நிமிஷத்துக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் என்று தன் காதலே சொன்னான். சந்தியாவின் கண்களில் ஒரு திருப்தி தெரிந்தது.
அவளும் அவன் கைகளை தன் கைகளால் இறுக்கி பிடித்துக்கொண்டு எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் ராஜா என்று மனமாற கூறினாள். அந்த அதிகாலை பொழுதில் மொட்டை மாடி தனிமையில் இருவரின் காதலும் முழுமை பெறத் தொடங்கியது. இருவரும் ஒருவருக்கொருவர் காதலை தெரிவித்த பிறகு அந்த மொட்டை மாடி தனிமை அவர்களுக்குள் ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்தது. ராஜா மெதுவாக சந்தியாவை தன் கைகளில் ஏந்தினான். அவள் பூ போல் அவனது கைகளில் அடங்கினாள். மெல்ல அவளைத் தூக்கிக் கொண்டே சந்தியாவின் வீட்டிற்குள் சென்றான். ஹாலிருந்து நேராக பெட்ரூமிற்கு அழைத்துச் சென்று அவளை மெத்தையில் படுக்க வைத்தான். சந்தியா வெட்கத்தில் கண்களை மூடிக்கொண்டாள். ராஜா அவளருகே மெத்தையில் சாய்ந்தபடி அவள் முகத்தையே பார்த்தான். அவனது பார்வையில் இருந்த அன்பு சந்தியாவிற்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது. ராஜா மெதுவாக சந்தியாவின் கைகளைப் பற்றி, சந்தியா, இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி இருந்தது, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே உன் வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி இருக்கும். உனக்கு இசே பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். இது என் உறுதி என்று மிகவும் ஆழமான குரலில் கூறினான். சந்தியா கண்களைத் திறந்து ராஜாவை பார்த்தால் அவரது கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது. ராஜா, நீ சொல்றதெல்லாம நான் கேட்பேன். உனக்கு பிடிச்ச மாதிரியே நானும் இருப்பேன். என் வாழ்க்கை உனக்காகத்தான் இனி என்று கூறி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். இருவரும் ஒருவரை ஒருவர் இருக்க அணைத்துக் கொண்டு தங்களின் எதிர்காலத்தைப் பற்றி பேசினார்கள். தொண்டையை சரிசெய்தல். அந்த மென்மையான ரொமாண்டிக் உரையாடல் அவர்களுக்குள் நத காதலை இன்னும் வலுப்படுத்தியது. அந்த நொடியில் அவர்கள் இருவரும் ஒரு முடிவிற்கு வந்தார்கள். இனி பிரிந்திருக்கக் கூடாது. அதிகாரப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். பக்கத்து வீட்டு தேவதை இப்பொழுது ராஜாவின் சொந்தமான தேவதையாக மாறப்போகிறாள். காதலை வெளிப்படுத்திய அந்த நாளிலிருந்து கழிந்த 2 மாதங்களும் ராஜா மற்றும் சந்தியாவிற்கு ஒரு கனவு உலகத்தைப் போலவே இருந்தது. ஒருவருக்கொருவர் செய்து கொண்ட சின்ன சின்ன உதவிகள், ரகசிய சந்திப்புகள் மற்றும் பகிரப்பட்ட அன்பான பேச்சுக்களின் அந்த நாட்கள் சுருக்கமாக நகர்ந்தன. இறுதியில் உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் இருவரும் முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். திருமணம் முடிந்து அந்த முதல் இரவு அறையே மல்லிகை பூக்களின் வாசனையிலும் மெல்லிய விளக்கொழியிலும் ஜொலித்தது. ராஜா அந்த அழகான தருணத்திற்காக காத்திருக்க சந்தியா கையில் பாலோடு மெல்ல அறைக்குள் நுழைந்தாள். அவள் அருகில் வந்ததும் ராஜா அவரிடமிருந்த பாலை வாங்கி ஓரமாக வைத்துவிட்டு அவரது கைகளைப் பற்றி தன் மடியில் அமர வைத்தான். 2 மாதங்களாக காதலோடு சேர்த்து கட்டி வைத்திருந்த ஆசைகள் அனைத்தும் இப்போது வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது. ராஜாவின் அணைப்பில் சந்தியா ஒரு மென்மையான மலரைப் போல ஒடுங்கினாள். அவள் கன்னத்தில ஆழமாக ஒரு முத்தமிட்ட, ராஜா, என்ன சந்தியா, என் ஆசை இன்னைக்கு முழுசா நிறைவேறப் போகுதோ. இன்னைக்கு இந்த உலகத்தோடு மிக மென்மையான அழகான ஒரு உலகத்தை உனக்கு காட்டப்போறேன் என்று அவளது காதருகே மெல்லிய குரலில் ரகசியமாக சொன்னான். அவளை அப்படியே மெல்ல தூக்கி மெத்தையில் படுக்க வைத்தான். அவனது அணைப்பும் முத்தங்களும் அவளுக்கு ஒரு புதுவிதமான கிளர்ச்சியை கொடுத்தன. சந்தியா அவனை பார்த்து ஒரு கள்ள புன்ன முன்னகையுடன், ராஜா, இனி ஒவ்வொன்னும் உனக்காகத்தான், எல்லாமே உனக்குத்தான், ஏற்கனவே பாதி என்னே மொட்டை மாடியிலே பார்த்துட்டீங்க, மிதி இருக்கிற பாதியையும் இன்னைக்கு சந்தோஷமா அனுபவிங்க என்று தன் காதலை முழுமையாக சமர்ப்பித்தால். அந்த இரவின் அமைதியில் மல்லிகை பூக்களின் வாசனையோடு இருவரின் இதய துடிப்பும் ஒன்றாக சங்கமித்தன. நீண்ட கால தவிப்பிற்கும் காத்திருப்பிற்கும் பிறகு அந்த முதலிரவின் இனிமையை இருவரும் பருகி ஆனந்தமாக தங்கள் புதிய வாழ்க்கை தொடங்கினர். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? பக்கத்து வீட்டு சந்தியா ஆண்டி மற்றும் ராஜாவின் இந்த அழகான காதல் பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டிவிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கதைகள் வேணும், என்ன தலைப்புல கதை சொல்லலாம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி சூப்பரான கதைகளை நான் உங்களுக்காக தயார் செஞ்சு கொடுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம்.
எல்லாருக்கும் நன்றி.